ஜாக்பூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அங்க பலத்த காத்து வீசுனுச்சு. அந்த காத்து வீசின உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு, திடீர்னு ஏன் எல்லாரும் இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி மறுநாளும் அந்த பலத்த காத்து வீசி வெளியில வேலை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்த ஊர் மக்கள், இனிமே யாரும் வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம், எல்லாரும் உள்ளேயே இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தது பிறகு மக்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள் வெளியில வரத்துக்கே ரொம்ப பயந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. அவங்களோட குழந்தைகளை எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. நாட்களும் ஓடுனுச்சு. இப்படியே இருந்தா சரியா வராதுன்னு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. அப்புறம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மந்திரவாதியை வர வச்சாங்க. ஓம் பத்ரகாளி, இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம், அது எதுவா இருந்தாலும் உடனே என் கண்ணுள்ள காட்டு அப்படின்னு சொன்னாரு. உடனே ஒரு பேய் அவர் முன்னாடி வந்து நின்னுச்சு. யார் நீ? இப்ப நீதான் இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு காலத்துல இந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மக்கள் இயற்கையை அழிச்சாங்க. அவங்கள சுத்தி இருந்த மரங்களை மட்டும் இல்லாம என் வீட்டை சுத்தி இருந்த மரங்களை எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. எனக்கு மூச்சு விடுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் மரங்கள் இல்லாம, ஆக்சிஜன் இல்லாம எனக்கு மூச்சு விட முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டேன். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் எல்லாரையுமே காத்து மூலியமா கொன்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு. சரி, அவங்க பண்ணது தப்புதான், அதுக்காக நீ நிறைய பேரை பழி வாங்கிட்ட. இனிமேவும் அவங்கள எதுவும் பண்ணாத, அவங்கள விட்டு போயிடு அப்படின்னு சொன்னாரு. போறேன், ஆனா இங்க இருக்க மக்கள் யாருமே இனிமே மரங்களை வெட்டக்கூடாது. எல்லாரும் மரம், செடி, கொடி எல்லாத்தையும் வளர்க்கணும். அவங்க குழந்தைங்க மாதிரி அதை பார்த்துக்கணும். அதுக்கு சரின்னா நான் கண்டிப்பா இப்பவே போயிடுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே அந்த பேயும் காணாம போயிடுச்சு. அப்புறம் அந்த ஊர் மக்கள் நிறைய மரங்களை நட ஆரம்பிச்சாங்க. அந்த கிராமமே பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையா மாறிடுச்சு. இந்த மரங்கள்லாம் சொன்னிச்சான், என்னை வாழ விடுங்கள், நான் உங்களை வாழ வைக்கிறேன்னு சொன்னிச்சான். ஹாய் குட்டீஸ், இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம மரங்களை வெட்டக்கூடாது, நம்மளை சுற்றி நிறைய மரங்கள் வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் உங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு மரங்கள் நட்டு வைங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். பாய் குட்டீஸ்.